கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்க நாளில் கூட மனிதன் காலையில் எழுந்த உடனே சிந்திக்கிறவனாக அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இன்றைய கால சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருமே இன்றைய நாள் எப்படி இருக்கும், நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை வாங்க வேண்டும், அங்கு போக வேண்டும், அதை பண்ண வேண்டும், இப்படியாக பேச வேண்டும், இப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், அப்படி என்று காலையிலிருந்து தன்னுடைய புரோகிராம்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வயதை எடுத்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரோகிராமுக்கு இருக்குது. அந்த புரோகிராமை குறித்து சிந்திக்கிறார்கள், கலங்குகிறார்கள், புலம்புகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைய கால சூழ்நிலை இருக்கிறது. அன்றைய காலத்தில், வேதாகம காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஒரு சகோதரி தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு காரியத்தை குறித்து கலங்குகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எப்படி ஒரு பதிலை கொடுக்கிறார் அப்படி என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு புதிய கண்ணோட்டத்தில், புதிய சிந்தனையில் சிந்திக்க போகிறோம். அந்த பகுதியை வாசிக்கும் போது இப்படி தான் இன்றைய கால சூழ்நிலைக்கு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் அந்த பகுதியை. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு நம்மை குறித்து, நம்மை பார்த்து எப்படியாக பேசுவார், எப்படியாக சொல்லுவார் அப்படி என்று. பிரதர், எந்த பகுதி பிரதர், அந்த பகுதியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி என்று நீங்கள் கேட்குறீர்கள். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். பல பிரசங்களை கேட்டிருக்கலாம். நானும் கூட இந்த பகுதியை பல கண்ணோட்டத்தில் பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ப்ரெசண்ட்டில் பல திருச்சபையில் நடக்கின்ற காரியங்களை இந்த பகுதியோடு ஒப்பிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை இன்றைக்கு நம்மை பார்த்து இப்படி பேசினால், இப்படி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படி என்று சிந்திக்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38-42. மார்த்தாள், மரியாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 3 நபர்களுடைய அந்த சம்பாஷணையும் அந்த சூழ்நிலையும் முழுவதுமாக நான் விளக்கப் போவதில்லை. முக்கியமான ஒரு கருப்பொருளை மட்டும் இன்றைய நாட்டில் உங்கள் மத்தியில் சிந்திக்க விடுகிறேன். சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் நான் சிந்தித்த ஒரு காரியம், என்னை நானே கேட்டுக்கொண்ட ஒரு காரியம். அப்போ மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்கிறார்கள். மரியாள் அங்கே இருக்கிறாங்க, மார்த்தாளுடைய சகோதரி. மரியாள் என்ன செய்கிறார்கள், மார்த்தாள் என்ன செய்கிறார்கள், பைபிள் அழகாக அங்கு பதிவு செய்திருக்கிறது. அப்போ மார்த்தாள் ஆண்டவருக்காக அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் வருத்தம் அடைகிறாங்க. நான் தனியாக வேலை செய்கிறேன்னு சொல்லி புலம்புறாங்க. ஆண்டவர்கிட்டையும் வராங்க. ஆண்டவர்கிட்டையும் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, நான் தனியாக வேலை செய்கிறது, என்னை தனியாக விட்டுட்டாங்களே, அப்போ மரியாளுக்கு நீங்கள் சொல்லக்கூடாதா, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஆண்டவர்கிட்டையும் வந்து முறையிடுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு சொன்ன பதில்தான் இன்றைக்கு ஒருவேளை நம்மை பார்த்து, நாம் செய்கின்ற காரியங்களை பார்த்து ஒருவேளை இப்படி சொல்வாரானால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும். இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. அது தேவையானது என்ன என்பதை கடைசியில் பார்க்கலாம். அப்போ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம். இன்றைய திருச்சபைகளில் நாம் செய்கின்ற அநேக காரியங்கள் உண்டு. பரபரப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களில், அந்த ஜூம் மீட் கூட்டங்களில், கூகுள் மீட்டு கூட்டங்களில், இன்டர்நெட்டு கூட்டங்களில், செவ்வாய்க்கிழமை கூட்டங்களில், வெள்ளிக்கிழமை கூட்டங்களில், ஸ்பெஷல் மீட்டிங் கூட்டங்களில், வாலிபர் கூட்டங்களில், இப்படி ஒரு பரபரப்பை பார்க்குறோம். அந்த பரபரப்பிலும் கூட நாம் அநேக நேரங்களில் புலம்புகிறதை நம்ம பார்க்குறோம். நமக்குள்ளேயே புலம்புவோம், நமக்குள்ளேயே குறை சொல்லிக்குவோம், ஒருத்தர் குறை சொல்லிக்குவோம், புலம்புவோம். ஆனால் காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். யோசித்து பாருங்கள். நேரத்துக்கு சபைக்கு வருவோம், முன்பே சபைக்கு வந்து அமர்ந்து கொள்வோம். பலர் பூ அலங்காரம். ஃப்ரான்ஸில் ஒரு சபையில் சனிக்கிழமையே ஒரு சகோதரர் வந்து பயங்கரமாக பூ டெக்கரேஷன்லாம் பண்ணுவார், மேடை டெக்கரேஷன்லாம் பண்ணுவார். அழகழகு வண்ண துணிக்கள்லாம் வைத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணுவார். நேரத்தை செலவு பண்ணி சில வேளை சொந்த காசை போட்டு பூக்களை வாங்கி, டெக்கரேஷன் பொருட்களை வாங்கி செலவு பண்ணி மேடை அலங்காரம் பண்ணுவார். இன்னும் சிலரை நீங்கள் பார்க்கலாம், இசையை குறித்து கம்ப்யூட்டர் செட்டிங்கு, பந்தி செட்டிங்கு, சாப்பாடு செட்டிங்கு, பாடல் பயிற்சி, ஆராதனை செட்டிங்கு, ஜெப குறிப்புகள், பிரசங்க ஆயத்தங்கள், கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில் பிரசங்க ஆயத்தங்கள், மைக் செட்டிங்கு, அது மாத்திரமில்லை பல பிரிண்டிங் எடுப்பாங்க, பேப்பரில் பிரிண்டிங் செட்டிங்கு,
அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பதற்கு அவர்களுக்கு வேண்டிய ஆயத்தங்கள், என்னென்ன அறிவிப்பு கொடுக்கணும், காணிக்கை பெட்டி கரெக்டாக இருக்குதா, காணிக்கை பை கரெக்டாக இருக்குதா, காணிக்கை தசமபாகம் கவர் கரெக்டாக இருக்குதா, இப்படி பல காரியங்கள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாய் போடுற காரியம், சேர் போடுற காரியம், டேபிள் அழகாக செட் பண்ணுற ஒரு காரியம், எலக்ட்ரிக்லாம் கரெக்டாக வேலை செய்தா அதெல்லாம் பார்க்குன்ற ஒரு காரியம், எந்தெந்த பாடல் பாடணும், எந்தெந்த டைமிங்க்கு எந்தெந்த காரியத்தை கரெக்டாக செய்து ஆராதனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் யாரை எது இதில் பயன்படுத்தணும். இப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமையும் மற்ற கூட்டங்களையும் எடுத்தால் ஒரு பெரிய பட்டியலே நீளும். இவ்வளவு காரியங்களையும் சிலர் மனமோந்து செய்வார்கள், சிலர் புலம்பிக் கொண்டே செய்வார்கள், குறை சொல்லி கொண்டே செய்வார்கள், பரிசோதித்து பார்க்காமலே செய்வார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவ்வளவும் நாம் ஆண்டவருக்காக செய்கிறோம் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளை போலத்தான் எவ்வளவு காரியத்தையும் நம்ம மார்த்தாளை போல செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, அகஸ்டின், தேவையானது ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன நல்ல பங்குன்னு சொன்னால், பாதத்தில் அமர்ந்தாங்க, அதுதான் நல்ல பங்கு. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டால் அதுதான் நல்ல பங்கு. ஆனால் இன்றைக்கு நாம் எந்தெந்த வேலையோ மார்த்தாளை போல இந்த சபைக்கு நான் இவ்வளோ பட்டியல் போட்டேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம சபைக்காக செய்கிறோம். ஆனால் சுற்றி 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 ஓடி செய்கிறோம். இன்னும் வெளியில் மற்ற 6 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சுற்றி சுற்றி செய்து கொண்டும் இருக்கிறோம். எத்தனை இடத்துல பெருமை, எத்தனை இடத்துல தன்னுடைய புகழை நிலைநாட்டுவதற்கு, தன்னுடைய பதவியை நிலைநாட்டுவதற்கு, தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்கு, பணத்திற்காக, வியாபாரத்திற்காக நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அதாவது ஆராதனைக்கோ இல்லை செய்திக்கோ இல்லை திருச்சபைக்கோ இல்லை தன்னுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ பரிசுத்தத்தை குறித்து முக்கியத்துவம் இருக்காது. ஆனால் வியாபாரம், வேலை, தொழில், செல்ஃபோனை நோண்டுறது, செல்ஃபோனை பார்க்கறது, சபைக்குள்ளேயே இப்படி பல காரியங்களில் ஓடுவார்கள், நாடுவார்கள், செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, தேவையானது ஒன்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். மரியாளை போல தேவையானது அந்த ஒன்று முக்கியமானதை நான் பிடித்து கொண்டிருக்கிறேனா, இல்லை அநேக காரியங்களைப் போல மார்த்தாளைப் போல கலங்கி கலங்கி புலம்பி புலம்பி செய்து கொண்டு சுற்றி கொண்டு ஆண்டோடைய வார்த்தை கேட்க, ஆண்டோடைய பாதத்தில் அமர நான் தவறிவிட்டேனா? பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு செய்தாலும் சரி, ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கவனிக்கவில்லை என்றால், கேட்கவில்லை என்றால், நாம் எவ்வளவு செய்தாலும் அது பிரயோஜனமில்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல என் பாதம் வா, என் பாதத்துக்கு கீழே அமரு, என் வார்த்தையை கேளு, அதுதான் நல்ல பங்கு அப்படின்னு சொல்கிறாரு. கேட்பது என்பது கீழ்ப்படிவது. பிரியமானவர்களே, சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். கேட்பது என்பது, வார்த்தை கேட்பது என்பது, ஆண்டோடைய பாதத்தில் அமர்வது என்பது கீழ்ப்படிவது. அப்போ இன்றைக்கு நீங்கள் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என் கால் எங்கெங்கெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது, என் வாய் எதெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவையானது ஒன்று, முக்கியமானது ஒன்று, உன் பாதத்தில் அமர்வது, உன் வார்த்தையை நான் கேட்பது, அதற்கு கீழ்ப்படிவது. ஆனால் அதில் நான் தவறிட்டேன். ஆனால் மற்ற எல்லா காரியத்தையும் நான் சபையில் ஓடி ஆடி செய்கிறேன். இவங்க என்ன பாராட்டணும், அவங்க என்ன பாராட்டணும், அவங்க என்ன புகழணும், அவங்க என்ன மெச்சிக்கொள்ள வேண்டும், அப்படி என்பதற்காக நான் சபைகள் எல்லா காரியத்தையும் செய்கிறேன். சில வேளைகளில் பிரியமானவரில் உள்ளுக்குள்ளே பகை இருக்கும், ஆனால் வெளியில் சிரிப்போடு பல காரியங்களை ஓடி ஆடி நாம் சபைக்குள்ளே செய்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே, என் பாதம் வா. ஆண்டவர் பாதத்தில் இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? ஆண்டவர் பாதத்துக்கு வானா என்ன அர்த்தம் தெரியுங்களாங்க? ஆண்டவர் அருகில் இருக்கும்போது நாம் துணிகரமாக பாவத்தையோ இல்லை கெட்ட சிந்தையோ கெட்ட எண்ணத்தையோ கெட்ட செயலையோ நாம் செய்ய மாட்டோம். அப்போ 2 அர்த்தம் அதில் அடங்குது. ஆண்டோடைய பாதத்துக்கு வருவது என்பது
ஆண்டவர் என் அருகிலே இருக்கிறார் என்ற அந்த உணர்வு, ஆண்டவர் என் அருகில் இருந்து என்னை கவனிக்கிறார் என்ற உணர்வு, ஆண்டவரை நான் கவனித்து பார்க்கிறேன் என்ற அந்த உணர்வு, ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வு, அந்த பேசுவதை நான் கேட்டு, அவர் சொல்லுவதை கேட்டு உள்வாங்கி நான் நடக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு 2 பக்கமும் அடங்கியிருக்கிறது பிரியமானவர்களே. எனவே கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்யணும். நான் எங்கு சுற்றி கொண்டிருக்கிறேன், எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய உள்ளமும் சிந்தையும் ஆண்டவருடைய பாதம் தேடி, ஆண்டவருடைய வார்த்தையை தேடி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, தேவையானது ஒன்று. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல உம் பாதம் அமர்ந்து உம் வார்த்தையை கேட்டு சபையில் மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு, ஆண்டவரே, உண்மையான சிந்தையோடு உண்மையான எண்ணத்தோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பாதத்திலே நான் அமரத்தக்கதாக, நீர் என்னோடும் நான் உம்மோடும் இருக்கின்ற அந்த ஸ்லாக்கியத்திலே நிலைத்து நிற்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மோட்ச மகன் நல்ல பிதாவே, ஆமென். Yeah.